யோசிச்சுட்டேன். இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீ என்னெல்லாம் பார்த்திருக்க? என்ன ஸ்டஃப்டு சிக்கனு, வாழைப்பூ வடை, சாம்பார், பாயாசம் எல்லாம் இந்த சமையல் ரிலேட்டடா தான் பார்த்திருக்கேன். சமையல் ரிலேட்டடா தான் பார்த்திருக்கேன். இது வரைக்கும் நம்மள வேற கோணத்துல நீ பார்த்தது இல்லல? பில்டப் ரொம்ப ஓவரா இருக்கு. என்ன சொல்ல வர சொல்லு. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு vlog பார்க்க போறோம். vlog-ஆ? என்னடா இது, நம்ம கண்டென்ட்லயே இல்லையே. ஆமா, நாங்க மாத்தி யோசிச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இடம் எது தெரியுமா? எது? சித்தோர்கட் ஃபோர்ட்டை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? சித்தோர்கட் ஃபோர்ட்டா? அது இந்தியால அப்புறம் ஏசியாலே லார்ஜஸ்ட் ஃபோர்ட் ஆச்சே. இது ரொம்ப பெருசாச்சே. எங்க இருக்குன்னு தெரியுமா? ராஜஸ்தான்ல சித்தோர்கட்ல இருக்குது. இன்னைக்கு நம்ம சித்தோர்கட் ஃபோர்ட்டை தான் vlog எடுக்க போறோம். அதுவும் அந்த பத்மாவதி படத்தை நீ பார்த்திருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா பார்த்தது இல்ல. அங்க நடந்த சம்பவங்கள்லாம் உண்மையாலே நடந்த இடம் இந்த சித்தோர்கட் ஃபோர்ட் தான். அப்படியா? வாவ், நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். எக்ஸைட்டடா இருக்கீங்களா? நானும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். வாங்க உங்களுக்கு போய் சுத்தி காட்டுறேன். ஹாய் எல்லாரும் வாங்க. இன்னைக்கு நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்க்கிங்களா? இன்னைக்கு நம்ம சித்தோர்கட் ஃபோர்ட்டை விசிட் பண்ண போய்கிட்டு இருக்கோம். சித்தோர்கட் ஃபோர்ட் எங்கே இருக்குன்னு தெரியும்ல? சித்தோர்கட் ஃபோர்ட் ராஜஸ்தான் ஸ்டேட்டில் லொக்கேட்டடாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ எங்கேருந்து கிளம்பியிருக்கோன்றதை பார்த்தீங்கன்னா நிம்பேரான்ற ஒரு ஊர்லேருந்து கிளம்பியிருக்கோம். நிம்பேராவா? அது எங்கே அப்படின்னா அது ராஜஸ்தான் ஸ்டேட்டில் சித்தோர்கட் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட்டடாக இருக்கிற ஒரு டவுன். ஏன் இங்கேருந்து போகிறீங்கன்றது உங்களுக்கு தோணலாம். ஏன்னா நாங்கள் இங்கே தான் தங்கியிருக்கோம். ஸோ இங்கேருந்து நாங்கள் இப்போது சித்தோர்கட் ஃபோர்ட்டை விசிட் பண்ண போய்கிட்டு இருக்கோம். அந்த வேல என்னெல்லாம் இருக்குன்றது தான் இப்போ உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கோம். ஏன் இதை காட்டுறோம்னா நிறைய பேருக்கு ராஜஸ்தானாலே வெறும் பாலைவனம் தானா, செடி கொடி மரம்லாம் இருக்காதான்ற ஒரு டவுட் இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட இதே தான் கேட்குறாங்க. அதனால தான் இப்போ நான் அந்த வேலை காட்டிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குன்னு. இது வந்துட்டு JKCL டெம்பிள்னு சொல்லுவாங்க. JK டெம்பிள். இது ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். இதை பற்றின vlog நம்ம தனியாக போடலாம். இது அந்த வே பாருங்க. ஸோ ராஜஸ்தான்னாலே பாலைவனம், தண்ணியே இருக்காது, காஞ்சு போய் இருக்கும், மரம் செடி கொடியே இருக்காதுன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த காணொளி ஒரு பதில். பாருங்க, எல்லா இடமும் பச்சை பசேன்னு நம்ம ஊர் மாதிரியே தான் இருக்கும். ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. இந்த ஊரோட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸும் இங்கே தான் லொக்கேட்டடாக இருக்குது. அம்புஜா சிமெண்ட், JKCL சிமெண்ட்டுன்னு எல்லா சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸும் இங்கே தான் இருக்குது. சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸோட ஹப் இது. இங்கேருந்து தான் உங்களுக்கு சிமெண்ட் எல்லாம் மேனுஃபேக்சர் ஆகி எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ நம்ம இங்கேருந்து சித்தோர்கட் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இங்கேருந்து 1 மணி நேரம் ட்ராவல் சித்தோர்கட். அந்த வேலை நம்ம சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் உள்ளெல்லாம் போக முடியாது. ஸோ வெளியே இருந்து உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் பொல்யூட்டடான ஏரியா தான், பட் பிரச்சனை இல்லை. ரொம்ப அழகான பசுமையான இடம் நிம்பேரா. ஸோ பாருங்க, சித்தோர்கட் ஃபோர்ட் தான் இந்தியாவிலே லார்ஜஸ்ட் ஃபோர்ட்டுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் யுனெஸ்கோ இதை வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1535 ராஜா பகதூர் ஷா த சுல்தான் ஆஃப் குஜராத்னு அழைக்கப்படுறவர் ராஜா பிக்ரமஜித் சிங்கை தோற்கடிச்சு இந்த ஃபோர்ட்டை கைப்பற்றியிருக்காங்க. இந்த ஃபோர்ட்டை பற்றின கதைகள் நிறையா இருக்குது. இது நிறைய ராஜாங்கத்துக்கு கைமாறி இருக்குது. எவ்வளோ மாறினாலும் 1303 நடந்த விஷயம்தான் இன்னைய வரைக்கும் வரலாறாக பேசப்படுது. அது நிறைய கான்ட்ரவர்சிலையும் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்துட்டு நம்ம பத்மாவதி படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தீங்கன்னா அந்த படத்தில் நடக்கிற கதை இந்த ஃபோர்ட்டை மையப்படுத்தி தான் இருக்கும். ஒரிஜினலாகவே அது நடந்தது இந்த ஃபோர்ட்டில் தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த கதை என்னன்றதை நம்ம பார்ப்போம். சித்தோர்கட் ஃபோர்ட்டை பற்றின வரலாறுகள் நம்ம கேட்கும் போது நமக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்னென்னா, மீராபாய் இங்கே தான் வாழ்ந்தாங்கன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி 1303 ராஜா ரத்தன் சிங் சித்தோர்கட் ஃபோர்ட்டை ஆழ்ந்துட்டு வந்திருக்காரு. ராஜா ரத்தன் சிங்கோட ஒய்ஃப் பேர் தான் பத்மாவதி. பத்மாவதியோட சிறப்புகள் அவ்வளோ பேசுகிறாங்க. இங்கே அவங்க அவ்வளோ நிறமாகவும் அழகாகவும் இருப்பாங்களாம். எவ்வளோ நிறம்னா அவங்க தண்ணி குடித்தாங்கன்னா அவங்க தொண்டையில் போகிற தண்ணி வெளியே தெரியுமா, அந்த அளவுக்கு நிறமும் அழகும் அவங்க அவ்வளோ அழகாமா. பட் அந்த அழகு தான் எல்லாத்துக்கும் ஆபத்தாக முடிஞ்சுதுன்றத சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னா,
அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாம் கூடவே ஒரு பூஜாரிகளையும் வச்சிருப்பாங்களாம். அந்த பூஜாரிகளை தான் தெய்வமாகவும் குருவாகவும் சொல்லி வழிபட்டிருக்காங்க. அந்த பூஜாரிகளை கேட்டு தான் எல்லாமே பண்ணுவாங்களாம். எந்த நேரத்துல வெளியே போகலாம், போக வேண்டாம், ஏதாவது யுத்தம் வந்தா ஜெயிப்போமா, சாதகமா இருக்கா, எல்லாமே அவங்க கணிச்சு சொல்றத பத்தி கேட்டு தான் இவங்க நடந்துப்பாங்களாம். அதே மாதிரி ராஜா ரத்தன் சிங்கும் கூடவே ஒரு பூஜாரியை வச்சுட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல என்ன ஆச்சுன்னா, ராணி பத்மாவதியை பத்தின பெருமைகள் ரொம்ப அதிகமா வர வர அவருக்கே அவங்கள பார்க்கணும்னு தோணிருக்கு. ஒரு நாள் மறைஞ்சு நின்று அவங்க பார்க்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இது தெரிஞ்ச உடனே அவரை மரண தண்டனை கொடுக்க சொல்லி ராஜா உத்தரவிட்டிருக்காரு. பட் பத்மாவதி தான் வேண்டாம், நம்ம இவங்கள்ட்ட இருந்து எல்லாத்தையும் பிடுங்கிட்டு இவங்கள துரத்தி அனுப்பிடலாம், அதுதான் மிகப்பெரிய தண்டனை, ஒண்ணுமே இல்லாம ஒரு மனுஷன் வாழ்றது தான் ரொம்ப பெரிய தண்டனைன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருக்கிற எல்லாத்தையும் பிடுங்கிட்டு அவங்கள துரத்தி அனுப்பிடுறாங்க. அடிப்பட்டவங்க சும்மா இல்லாம என்ன பண்ணிட்டாங்கன்னா, இங்கேருந்து கிளம்பி போய் அலாவுதீன் கில்ஜி யாருன்னா டெல்லி சுல்தான். அவர் வந்துட்டு இந்த ஃபோர்ட்டை கைப்பற்றதுக்கு இங்கே வந்துட்டு இருந்தாரு. அவர்கிட்ட போய் சேர்ந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, அந்த ராஜா இவ்வளோ தூரம் பிரசித்தப்பட்டிருக்காருன்னா அதுக்கு ஒரே காரணம் ராணி பத்மாவதி தான். ராணி பத்மாவதி அவ்வளோ அழகு, எவ்வளோ அழகுனா அந்த நிலவே வெக்கப்படுற அளவுக்கு அழகு. அதே மாதிரி இல்லாமல் அவங்க ரொம்ப தைரியசாலியும் கூட, ரொம்ப அறிவாளியும் கூட. அந்த மாதிரி ஒரு ராணி உங்க கூட இருந்தால் இந்த உலகமே உங்க கைக்குள்ள வந்துடும். இல்லைன்னா நீங்க உலகத்துல எதையுமே சாத்தியம் பண்ண முடியாது. என்னோட கணிப்பு படி அந்த ராணி உங்க கிட்ட இருந்தா மட்டும்தான் அவங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு பொய்யான தகவலை அலாவுதீன் கில்ஜி கிட்ட சொல்லி அலாவுதீன் கில்ஜி மனசுல ஒரு ஆசையை உண்டாக்கிறாரு. என்ன உண்டாக்குறாருன்னா, அவங்க எப்படியாவது அந்த ராணியை பார்த்து அவங்க கூட கூட்டிகிட்டே போகணுன்ற அளவுக்கு ஆசையை உண்டாக்கிறாரு. அதே மாதிரி ராணி கூட இருந்தா மட்டும்தான் அந்த உலகத்தை ஆளுற சக்தி நமக்கு வரும்னு அலாவுதீன் கில்ஜி மனசுல ஒரு பேராசையை உண்டாக்கிறாரு. இதை கேட்டுட்டு அவரும் சித்தோர்கர் ஃபோர்ட்டை அட்டாக் பண்றாரு. அட்டாக் எப்படி பண்றாருன்னா, எனக்கு ராணி பத்மாவதி ஃபேஸை ஒரு வாட்டியாச்சும் பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு ராஜா இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாரு. உடனே அலாவுதீன் கில்ஜி என்ன பண்றாங்கன்னா, இந்த மஹலுக்கு போற வழி எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுறாங்க. அங்க இருக்கிற மக்கள்லாம் 8 மாசம் ஆனதுக்கு அப்புறம் பசி பட்னியில இதாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு சோர்ஸும் இல்லை உள்ள போறதுக்கும் வர்றதுக்கும். ஸோ இந்த மக்கள் கஷ்டப்படுறதை பார்த்து ராணி பத்மாவதி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. என்ன முடிவுனா, ஓகே நாங்க முகத்தை காட்டுறோம், காட்ட ரெடின்னு சொல்லிட்டாங்க. ஆனா ராஜா அதுக்கு ஒத்துக்கல. அட்லாஸ்ட் ராஜாவை ஒத்துக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அலாவுதீன் கில்ஜிட்ட ஒரே ஒரு கண்டிஷன் வைக்காங்க. என்னன்னா, ராணியை ஸ்ட்ரைட்டா நாங்கள் காட்ட மாட்டோம், அவங்களோட இமேஜை மட்டும்தான் நாங்கள் கண்ணாடியில் காட்டுவோம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. அலாவுதீன் கில்ஜியும் ஓகேன்னு சொல்றாரு. இதுல என்ன ட்ரிக்ஸ் பிளே பண்றாங்கன்னா, ராணி பத்மாவதி அவங்களோட மெஹலோட படிக்கட்டுல கீழே உட்காடுறாங்க. படிக்கட்டு கீழே தண்ணி இருக்குது. தண்ணியில அவங்க ரிஃப்ளெக்ஷன் பட்டு அந்த ரிஃப்ளெக்ஷன் கண்ணாடியில பிரதிபலிக்குது. அதுலதான் ராஜா அவங்கள பார்க்கணுன்ற மாதிரி 2 நிமிஷத்துக்கு நிக்க வைக்கிறாங்க. எப்படி நிக்க வைக்கிறாங்க, 2 சைடும் 2 சோல்ஜர்ஸ் நின்றுறாங்க. திரும்பி பார்த்தா அவங்க தலையை வெட்டிடுற மாதிரி நிக்க வைக்கிறாங்க. இப்ப நம்ம சித்தோர்கர் ஃபோர்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறோம். இங்க பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் கேட்டு. இந்த மாதிரி நம்ம 7 கேட்டை தாண்டி தான் உள்ள போறோம். எப்படி கட்டியிருக்காங்கன்றத பாருங்க. அப்புறம் என்ன நடக்குதுன்னா, அவருக்கு இமேஜ் தெளிவாகவே தெரிய மாட்டேங்குது. நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்றாரு. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம்னு சொன்னோம், காமிச்சாச்சு, 2 நிமிஷம் காட்டியாச்சு, அவ்வளோதான் கிளம்புங்கன்றாங்க. ஏமாந்த கில்ஜி ரொம்ப பயங்கர கோவமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ இதுதான் மூல காரணம் எல்லாத்துக்கும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து கிளம்பி டெல்லிக்கு போயிட்டாரு. ராஜாவை கடத்திட்டு போறாங்க. அப்பவும் ராணி ஃபேஸை காட்டினாதான் ராஜாவை திரும்பி விடுவோன்ற ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. அப்போ ராணி பத்மாவதி இங்க இருந்து எல்லா தாசிங்களோடையும் போறாங்க. போயிட்டு அங்க தாசிங்களுக்கு நடுவில் நின்றுட்டு இதுலதான் ஒருத்தங்க ராணி கண்டுபிடிங்கன்றாங்க. அவர் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அண்டர் கிரவுண்ட் வழியா போய் ராஜாவை மீட்டுட்டு திரும்ப வந்துடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் மெயின் கதையே நடக்குது. அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க சைட்ல எப்படி கட்டியிருக்காங்கன்னு. இந்த சைட்ல வால்ஸ்லாம் நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹோல்ஸா தெரியும். அட்டாக் பண்றதுக்கு ஏத்த மாதிரி தான் இது கட்டியிருக்காங்க. ஸோ அதாவது எதிரிகள் வந்தா இங்க இருந்தே அந்த ஹோல்ஸ் வழியா அம்பு விடலாம், துப்பாக்கி சண்டை பண்ணலாம், அந்த மாதிரி தான் இது கட்டியிருக்காங்க. இந்த ஃபோர்ட்டுக்குள்ள நுழைஞ்சு நம்ம மெயின் இடத்துக்கு போறதுக்கு 7 கேட்டை தாண்டி தான் போகணும். இதுல ஒரு கேட்டு மட்டும் 5ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்கு, மற்றதெல்லாம் 15ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு கேட்டுக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஒரு கேட்டும் போலுன்ற பேர்ல தான் அழைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பேரு பண்டான் போல்ன்றது ஃபர்ஸ்ட் கேட்டு பேரு. 2வது கேட்டோட போலு பஹீரன் போலு. 3வது கேட்டோட பேர் ஹனுமன் போல், ஏன்னா அந்த கேட்டு பக்கத்துல ஒரு ஹனுமன் கோவில் இருக்கு. 4வது கேட் பேர் கணேஷ் போல், அது பக்கத்துல ஒரு கணேஷ் கோவில் இருக்கு.
அஞ்சாவது கேட் பேர் வந்துட்டு ஜோடலா போல். ஜோடலா போல்னா கனெக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ 5யும் 6யும் கனெக்ட் பண்ணுறதுனால அது பேர் ஜோடலா போல். 6வது போலோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மண் போல். ஏன் இது லக்ஷ்மண் போல்னா கேட் கிட்டேயே அந்த லார்ட் லக்ஷ்மணோட கோவில் ஒன்று இருக்குது. அதே மாதிரி அதை தாண்டி போகும்போது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கேட்டோட நேம் வந்துட்டு ராம் போல். அதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ராமன் லக்ஷ்மண் என்றைக்கும் தனித்தனியாக இருக்க மாட்டாங்க, சேர்ந்து தான் இருப்பாங்க. அதே மாதிரி மேவார் கிங்ஸோட குலதெய்வம் வழிபடுற தெய்வம் வந்துட்டு ராமராக இருந்திருக்காரு. அவரோட ஞாபகார்த்தத்தில் தான் கடைசி கேட்டுக்கு ராம் போலன்றத பெயர் வச்சுருக்காங்க. அதுக்கு முந்தின கேட்டுக்கு லக்ஷ்மணன் போலன்ற பெயர் வச்சுருக்காங்க. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ தூரம் நம்ம போய்கிட்டு இருக்கோன்னு. ஸோ உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு இத்தனை கேட்டையும் தாண்டி போனால் தான் நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆக முடியும். சைடில் எவ்வளோ ப்ரொடெக்டடாக கட்டி வச்சுருக்காங்கன்ட்டு, எவ்வளோ தெளிவாக பிளான் பண்ணியிருக்காங்கன்றதை பாருங்கள். ஒரு கேட்டாக நீங்களும் பாருங்கள். இதுதான் நம்மளோட ஃபைனல் கேட் ராம் போல். இந்த ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா 590.6 ஃபீட் ஹைட்டில் கட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி 691.9 ஏக்கர் நிலப்பரப்பில் இதை கட்டியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க எவ்வளோ ஹைட் அண்ட் எவ்வளோ பெரிய இடத்துல இது அமைஞ்சிருக்குன்றத. இதுக்குள்ளே நம்ம சாதாரணமாக நடந்தெல்லாம் போக முடியாது. ஏதாவது ஒரு வெஹிக்கிள் எடுத்துகிட்டு தான் உள்ளே போகணும். காரு, பஸ்ஸு ட்ராவல் கூட பண்ண முடியாது. நீங்கள் பர்சனலாக ஒரு வெஹிக்கிள் இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மெயின் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இந்த இடத்துல நம்ம இதுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு டிக்கெட் என்ட்ரன்ஸில் நமக்கு ஒரு மேப் கொடுத்துருப்பாங்க. இதுதான் நம்ம சுற்றி பார்க்குற இடத்துக்கான மேப்பு. இந்த ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் இம்பார்ட்டண்ட் இடங்க. நம்ம இந்த இடத்துல டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு கைடையும் கூப்பிட்டுட்டு உள்ளே போய்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டுக்கெலாம் ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துடலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். சல்மான் கானோட பிரேம் ரத்தன் பாயோ படம் இங்கே தான் ஷூட்டிங் எடுத்தாங்களாம். இந்த இடத்துல வச்சு தான் எடுத்திருக்காங்க. பட் அதே டைமில் பத்மாவதி படம் சித்தோர்கட் ஃபோர்ட்டில் உண்மையாகவே நடந்த சம்பவத்தை வச்சு தான் எடுத்திருக்காங்க. அதில் என்ன கான்ட்ரவர்சி வந்திருக்குன்னா, அந்த கண்ணாடியில் அலாவுதீன் கில்ஜி பத்மாவதியோட ஷேடோ பார்த்ததா சொன்னது தான் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா ராஜ்புத் லேடிஸ் என்றைக்குமே ஃபேஸை மற்ற ஆம்பளைங்களுக்கு காட்ட மாட்டாங்க, முகத்தை கவர் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் தண்ணியில் ரிஃப்ளெக்ட் ஆகி எப்படி கண்ணாடியில் தெரியும்? அது தப்பாக சொல்லியிருக்கீங்க படத்தில்ன்ற கான்ட்ரவர்சியில் தான் படம் கான்ட்ரவர்சியாக போச்சு. அதே மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்த கதையில் ஃபைனலாக என்ன ஆகும்னா, கில்ஜி மறுபடியும் டெல்லியிலேருந்து வந்து ரத்தன் சிங்கை டிஃபீட் பண்ணிடுவார். ரத்தன் சிங் அதில் இறந்து போயிடுவார். இறந்து போகிற பட்சத்தில் இந்த சித்தோர்கட் ஃபோர்ட்டை கைப்பற்றுவார். கைப்பற்ற உடனே அவர் பத்மாவதி ஃபேஸை பார்க்கறதுக்கு தான் போவார். இதை தெரிஞ்ச உடனே ராணி பத்மாவதி என்ன பண்ணுவாங்கன்னா, மிகப்பெரிய தீக்குழி ஒன்று உருவாக்குவாங்க. தீக்குழி உருவாக்கி அதில் அவங்களும் அவங்க கூட சேர்ந்த எல்லா பணிப்பெண்களும் மொத்தமாக அந்த தீயில விழுந்து இறந்துடுவாங்க. இந்தியாவிலேயே மிகப்பெரிய தீக்குண்டம் இறங்குனது இங்கே தான்றது சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம மெயின் ஸ்பாட்ஸ்க்கு வந்துட்டோம். இதுக்கு பேர் என்னென்னா விஜய் ஸ்தம்ப். இந்த டவர் எப்போ கட்டப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1448 ராஜா மகாராணா கும்பா மேவாவையும் குஜராத்தையும் ஜெயிச்ச சந்தோஷத்தில் இந்த டவர் கட்டியிருக்காரு. பார்த்தீங்களா, உள்ள ஃபுல்லாக குரங்கு கூட்டமாக உக்காந்துருக்கு. பட் இந்த குரங்குங்களாம் நம்மளை பார்த்தா பயப்படவே மாட்டேங்கி, அதே மாதிரி யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. அவங்க பாட்டுக்கு அவங்க உட்காந்துருக்காங்க. நம்ம பாட்டுக்கு நம்ம வந்து சுற்றி பார்க்க வேண்டியதுதான். நேச்சராக பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஸ்தம்பு பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு. இந்த டவரோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 122 ஃபீட்டு. இதில் மொத்தம் 9 அடுக்கு இருக்குது. தட் இஸ் 9 ஃப்ளோர் இருக்குது. இப்போ தொற்று காரணமாக உள்ளே விடுறதில்லை, இல்லைன்னா நம்ம மேலே வரைக்கும் போய் பார்க்கலாம். பாருங்கள் இந்த குரங்கு எவ்வளோ அழகாக உட்காந்துருக்குன்னு. கதையில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பத்மாவதி டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி அலாவுதீன் கில்ஜிட்டே ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. என்னென்னா, நான் டெல்லி வரணுன்னா அந்த பூஜாரியோட தலையை நீங்கள் எனக்கு கிஃப்டாக அனுப்பி வைக்கணும்னு. உடனே அலாவுதீன் கில்ஜி அதை செய்கிறாரு. பூஜாரி இறந்துடுறாரு. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி இங்கே கல்வெட்டில் பதிச்சிருக்காங்க. விஜய் ஸ்தம்பா அப்படின்னு போட்டு கீழே எழுதியிருக்கு பாருங்கள். முகல் ராஜாவுக்கு இங்கே 30 வாட்டி அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதில் 27 வாட்டி அவர் தோற்றுருக்காரு, 3 வாட்டி ஜெயிச்சிருக்காரு. எப்போல்லாம் அவங்க ஜெயிச்சாங்களோ அப்போல்லாம் ராணிங்க இங்கே பெரிய ஓமக்குண்டம் வளர்த்துருக்காங்க. நம்ம அந்த இடத்தையும் பார்ப்போம்.
இந்த டவரில் மொத்தம் 9 ஃப்ளோர் இருக்குது. ஒரு ஃப்ளோர்லேயும் ஹிந்து கல்ச்சர்ஸ்க்கான ஸ்கல்ப்சர்ஸ் செதுக்கப்பட்டுள்ளது. இந்து தெய்வங்கள் எல்லாமே உள்ளே செதுக்கப்பட்டிருக்கு. மகாராணா கும்பா ஹிந்து கல்ச்சர்ஸில் ரொம்ப பிலீவ் பண்ணுறவர். ஸோ ஒரு ஃப்ளோர்லேயும் அழகாக எல்லாத்தையும் செதுக்கி வச்சுருந்துருக்காரு. பட் அலாவுதீன் கில்ஜி இந்த இடத்த கைப்பற்ற உடனே பண்ண முதல் வேலை இருக்கிற எல்லா சிலையும் செதைச்சிட்டாங்க. சிலைச்சி முகத்தை பேத்துட்டாங்க அவங்களோட கோவத்தை காட்டுறதுக்கு. இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே மொத்தம் 113 கோயில்கள் கட்டப்பட்டுள்ளது. அண்ட் இங்கே மொத்தம் 84 வாட்டர் டேங்க்ஸ் இருக்குது, சின்னது பெருசு எல்லாம் கனெக்ட் பண்ணி. இப்போ எங்கள் கைடு என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நம்ம பார்த்தோம்ல 7 கேட்டு, அந்த 7 கேட்டுமே இந்த ஃபோர்ட்டுக்கு வர்றதுக்கு பேக் சைடு என்ட்ரியா, மெயின் என்ட்ரி வேறு இடத்துல இருக்குது அப்படின்றாரு. அதையும் காட்டுறாராம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோர்ட்டை 3 பாகங்களாக இப்போ பிரிச்சிருக்காங்களாம். ஒன்று லிவிங் ஃபோர்ட், மக்கள்லாம் வாழ்கிற இடம். இன்னொன்று மானுமெண்ட்ஸ்லாம் இருக்கிற இடம். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஃபுல்லாக சீத்தாப்பழத்தோட விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அதே மாதிரி அந்த சீத்தாப்பழத்துலேருந்து என்னெல்லாம் பொருட்கள் தயாரிக்க முடியுமோ அதுவும் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் இங்கே இருக்கிற ட்ரைபல் பீப்புள்ஸ். அதே மாதிரி கில்ஜி இந்த டவரை மொத்தமாக அழிக்காததுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, 9வது ஃப்ளோரில் மேலே ரஹீம், அதாவது முஸ்லீமோட சிம்பிள்ஸ் இருக்குது. அதே மாதிரி உள்ள 2வது ஃப்ளோர்லேயும் ராம் ரஹீம் 2 எழுத்துக்களும் இருக்கிறதுனால இதை ஃபுல்லாக அழிக்காமல் உள்ளே வெளியே இருக்கிற ஹிந்து சிலைங்களை மட்டும் டேமேஜ் பண்ணியிருக்காங்களாம். அவர் சித்தோர்கரை ஜெயிச்சு ராணி பத்மினி ஃபேஸை பார்க்க முடியாததுனால அந்த கோவத்தில் இங்கே இருக்கிற எல்லா கோவிலும் சிலைகளோட முகத்தை பேர்த்திருக்காருன்றது சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்குறோம்ல சென்ட்ரலில் க்ரீனான இடம், இங்கே தான் எப்போ ராஜாக்களுக்கு தோத்தாலும் ஜெயித்தாலும் பெரிய ஹோமகுண்டம்லாம் நடக்கப்படும் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஒரு இடத்துல தான் ராணி பத்மினி பெரிய ஹோமகுண்டம், இந்தியாவிலேயே பெரிய ஹோமகுண்டம் உண்டாக்கி அவங்களும் அவங்க கூட சேர்ந்த பணிப்பெண்களும் சேர்ந்து குதிச்சு இறந்த இடம். இது ரொம்ப பெரிய குழியாக தான் இருந்துச்சான். பட் இப்போ இந்த கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணி இதெல்லாம் சரி பண்ணி கார்டன் மாதிரி ஆக்கியிருக்காங்க. பட் இந்த இடத்துல தான் அந்த ஒரு பெரிய ஆத்ம சமர்ப்பணம் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஞாபகார்த்தமாக ஒரே ஒரு பிளாக் போர்டு மட்டும் தூரமாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி தூரத்தில் இருக்கிறது தான் சத்தி கேட்டுன்னு சொல்கிறாங்க. சத்தி கேட்னா என்னென்னா, ஹஸ்பண்ட் இறந்த உடனே அந்த காலத்துலலாம் மனைவிகளும் கூடவே சேர்ந்து தீயில இறங்கி இறந்துருவாங்க. ஸோ அந்த இடம் தான் அங்கன்றாங்க. நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ இதுதான் பெரிய ஜோஹர்ன்றாங்க. ஜோஹர்னா அதான் பெரிய தீக்கொண்டு நடத்தி அந்த ராணி பத்மினி அவங்களும் அவங்க கூட சேர்ந்த பணிப்பெண்களும் உயிரை விட்ட இடம். வேர்ல்டுலேயே முதல் முறையாக 16,000 லேடிஸ் ஒன்றா சேர்ந்து தீயில இறங்கி உயிர் விட்ட இடம் இங்கே தான் அப்படின்றாங்க. அதான் நம்ம பத்மினி கூட சேர்ந்து எரிஞ்சவங்க 16,000 பேராமா. வேர்ல்டுலே இதான் ரெக்கார்டுன்னு சொல்கிறாங்க நம்ம கைடு. அந்த காலத்துலலாம் லேடிஸ் அவங்க ஃபேஸை அவங்க ஹஸ்பண்டை தவிர வேறு யாருக்கும் காட்ட மாட்டாங்களாம். எப்போவுமே கவர் பண்ணி தான் வச்சுருப்பாங்களாம். அப்படி யாராவது அவங்க ஃபேஸை பார்த்துட்டு அது ரொம்ப பெரிய அவமானம்னு நினைப்பாங்க. அதனால தான் அலாவுதீன் கில்ஜி அவங்கள பார்க்க வராங்கன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் ஓமக்குண்டை வளர்த்து அவங்களே அவங்க ஆத்ம சமர்ப்பணம் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே மொத்தம் 113 கோயில் இருக்குது. ஆனால் இப்போ அதில் முக்கால்வாசி டேமேஜாக இருக்கிறதுனால எதுலேயுமே சிலைகள் இல்லை. இப்போ நம்ம தூரமாக பார்த்துட்ருக்கோம் அந்த கொடி நட்டினதுக்கு பக்கத்தில், அதான் சமேதேஸ்வர் மகாதேவ் டெம்பிள்ன்றாங்க. இங்கே இருக்கிற கோவில்கள்லேயே இதுதான் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. 11th செஞ்சுரியில் மத்திய பிரதேஷ் ராஜா இதை கட்டியிருக்காரு. ஆனால் 13th செஞ்சுரியில் அலாவுதீன் கில்ஜி இதை டேமேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ ஹிந்து கல்ச்சரில் டேமேஜ் பண்ண எந்த கோயிலுக்கும் பூஜை அர்ச்சனை நடக்காது. அதனால எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுருந்துருக்காங்க. ஸோ அகெயின் இதை ரிப்பேர் பண்ணியிருக்காங்க 1428. ரிப்பேர் பண்ணி ஒரே கல் 9 ஃபீட்டில் அதில் 3 ஸ்டாச்சு பண்ணியிருக்காங்க. பிரம்மா, விஷ்ணு அண்ட் மகேஷ், கிரியேட்டர், ஆப்ரேட்டர் அண்ட் டிஸ்ட்ராயர்னு 3 பேர்த்தையும் இந்த கோயிலில் பார்க்கலாம் அப்படின்றாங்க. இந்த கோவிலை வலது பக்கத்துலேருந்து பார்க்கும்போது குஜராத் சோம்நாத் டெம்பிள் மாதிரி இருக்குன்றாங்க. அண்ட் பேக் சைட்லேருந்து பார்க்கும்போது வியூ ஒடிசா ஜெகநாத் டெம்பிள் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ அங்கே போய் பார்த்துடலாம். இங்கே எல்லாமே ஓரளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு. இதுதான் அந்த ஜோஹர்னு வாங்கல அக்னி குண்டம் முடிச்சுட்டு போகிற வழியாக எக்ஸிட் கேட்டுன்றாங்க. ஸோ இதுதான் எக்ஸிட் கேட். ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போனோன்னா நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம்.
என்னடா தீக்குண்டத்தில் இறந்துருவாங்கன்றாங்க அப்புறம் எக்ஸிட் பாயிண்ட்டுன்னு நினைக்கிங்களா? சில டைம் வெறும் ஹோமகுண்டம் கூட நடத்துவாங்க. ஹோமகுண்டம்லாம் நடத்திட்டு வெளியே போகிற வழி தான் அந்த வழி. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். இந்த கோயிலுக்கு சமாதேஸ்வர் டெம்பிள் அண்ட் முகல் டெம்பிள்ன்ற 2 பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அம்மா அவங்க குழந்தைங்களுக்கு கண்ணு படாமல் இருக்க கருப்பு பொட்டு வைக்கிற மாதிரி இந்த கோயில் மேலே யாரோட கண்ணும் படக்கூடாதுன்னு அந்த பிளாக் கலரில் கல் மட்டும் வச்சுருக்காங்களாம். மற்றபடி பிளாக் கலர் எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டாங்களாம். ஏன்னா கருப்பு கலர்னால் அசகணும், அதனால அந்த பிளாக் கலருக்குள்ள கல் கூட எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டாங்களாம். பட் இந்த கோயிலோட என்ட்ரன்ஸில் அந்த பிளாக் கலரில் ஒரு கல் வச்சுருக்காங்க. அது எதுக்குன்னா இந்த கோயிலோட அழகை கண்டு யாரும் கண்ணு வச்சிடக்கூடாதுன்றதுக்காக அங்கே மட்டும் ஒரு கருப்பு கலர் கல் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபுல் ஃபோர்ட்டில் இங்கே மட்டும்தான் ஒரு கருப்பு கலர் கல் உங்களால் பார்க்க முடியும், வேறு எங்கேயுமே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. 11th செஞ்சுரியில் ராஜா போஷ் இதை கட்டிட்டு இதுக்கு சமாதேஸ்வர் டெம்பிள்ன்ற பேர் வச்சாங்களாம். பட் 1428 ராணா முக்கல் இதை ரீபில்ட் பண்ணி ரினோவேட் பண்ணதுனால இதுக்கு அதுக்கப்புறம் முக்கல் டெம்பிள்ன்ற இன்னொரு பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலை பற்றின ஒரு கல்வெட்டு இருக்கு பாருங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் லேடிஸ்லாம் ஃபேஸை ஃபுல்லாக கவர் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்டை தவிர வேறு யாருக்குமே அவங்களோட முகத்தை காட்ட மாட்டாங்க. ஸோ இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு பெரிய டர்னல் இருக்கான். ஸோ அந்த வழியாக தான் ராணி பத்மினி வந்து குளிச்சுட்டு இங்கே சிவனை பூஜிச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிடுவாங்களாம். ஸோ நம்ம அதை போய் பார்க்கலாம். இது கோயில் வெளியே இருந்து வியூ. உள்ளே வந்துட்டு கேமரா அலோவ் பண்ண மாட்டாங்க. பாருங்க, இப்போ சித்தோர்கடுன்னு நம்ம கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே இந்த ஒரு அழகான வியூ தான் வரும். இதான் டர்னல். அங்கே பாருங்க தண்ணியால் ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அங்கே இவங்க கைடு காட்டுற அந்த கைக்கு நேராக பாருங்க, அங்கே ஒரு 3 பில்லர் தெரியும். அதுதான் வந்து டர்னல். அது வந்துட்டு சுரங்கப்பாதை. அங்கேருந்து தான் வந்துட்டு இங்கே தண்ணியில் குளிச்சுட்டு இங்கே சாமியை கும்பிட்டுட்டு மறுபடியும் இதே வழியாக போயிடுவாங்களாம். ஸோ வந்துட்டு அவங்கள யாரும் பார்க்கக்கூடாதுக்காக இப்போ வந்துட்டு கீழே ஃபுல்லாக அடைச்சி வச்சதுனால தண்ணியில் அந்த சுரங்கப்பாதையெல்லாம் மறைஞ்சு போயிருக்கு. இல்லைன்னா அது கீழே தான் தண்ணி இருக்குமா. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னாலும் ஓட்டையாக இருக்குது. தண்ணியில் ஃபுல்லாக நிறைஞ்சா வாட்டர் ஃபால் மாதிரி கீழே விழுமாமா. இப்போ இதை ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸாக மாற்றிட்டாங்களாம். கீழேயும் இந்த மாதிரி ஓட்டையாக இருக்குமா. அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சதுனால இப்போ தண்ணியெல்லாம் தேங்கி அந்த சுரங்கப்பாதையெல்லாம் மறைஞ்சு போச்சு. ஸோ இப்போ ஃபுல்லாக இதில் தண்ணி தேக்கி இருக்க ஒரு பர்பஸ்க்காக தான் இருக்குது. இந்த வியூ தான் சித்தோர்கடுனாலே நமக்கு கண்ணுக்கு முன்னாடி நிற்கிற வியூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த காலத்துலலாம் மழை அதிகமாக பெஞ்சு வெள்ளப்பெருக்கெலாம் வந்துருச்சுன்னா மூழ்கிடக்கூடாதுன்றதுக்காக இந்த செவுத்துலேயே நிறைய ஓட்டையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ தண்ணி இதை நிறைஞ்சு வந்துச்சுன்னா அந்த ஓட்டை வழியாக கீழே போய் வாட்டர் ஃபால் மாதிரி விழுந்துடும். ஸோ இப்போ யூஸ் பண்ணாத பர்பஸால் எல்லா ஓட்டையும் அடைச்சிட்டு இதை வாட்டர் ஸ்டோரேஜ் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரெயின் வாட்டர்லாம் வந்துச்சுன்னா இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. இதனால் இந்த சுரங்கப்பாதைலாம் இப்போ மூழ்கி போயிருக்கு. ஸோ அந்த காலத்துலேயே எவ்வளோ அழகாக பிளான் பண்ணி முற்போக்கு சிந்தனையோடு யோசித்து பக்கா பிளானிங்கில் கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குது, வியூவே அழகாக இருக்குது. இந்த வாலோட பவுண்ட்ரி மட்டுமே 13 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ சித்தோர்கட் ஃபோர்ட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விசிட் பண்ண வேண்டிய வியூ பாயிண்ட் இதுதான்றதை நம்ம கைட் சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கோயிலில் போய் பார்க்கலான்றாங்க. கோயிலுக்குள்ளே பட் கேமரா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது எவ்வளோ அழகாக இருக்குன்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே சுற்றி பாருங்கள், ஃபுல்லாக நம்ம ஹிந்து ட்ரெடிஷனை தான் ஃபுல்லாக ஸ்கல்ப்சர் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் நடந்த டான்ஸு கல்ச்சரு எப்படி இருக்குன்றது தான் ஃபுல்லாக. அதே மாதிரி இங்கே விநாயகருக்கு ஒரு சிலை வச்சுருக்காங்க. வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விநாயகருக்கு 2 மனைவி, ரித்தி சித்தி. அவங்களோட குழந்தை பேர் சுப் லாபு. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் அவருக்கு கல்யாணம் ஆகலைன்றாங்க. இங்கே அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குன்ற மாதிரி தான் பூஜிக்கிறாங்க. ஸோ அவங்களோட சிலை இது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ நடந்த டான்ஸு இந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ராணிங்க போடுற அந்த நெக்லஸ் செட்டோட டிசைன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்கல்ப்சர்ஸும் ஒன்று குறிக்குதுன்றது சொல்கிறாங்க பாருங்கள். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கோயிலுக்கு மொத்தம் 3 என்ட்ரி பாயிண்ட்டு. உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கேருந்தே நான் காட்டுறேன்.
இப்போ நம்ம கோயிலை சுற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம சத்தி பாயிண்ட் போய் பார்ப்போம். இங்கே இருக்கிற கட்டடங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் டேமேஜாக தான் இருக்குது. பட் எல்லாமே ரொம்ப பிளான் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கட்டியிருக்காங்க. இதுவே டேமேஜ் ஆகிருக்குன்னா அப்போ எவ்வளோ பெரிய யுத்தங்கள்லாம் இங்கே நடந்திருக்கணுன்றதை யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி அந்த காலம் இல்லை, இப்போ கூட நம்ம வட இந்தியா பக்கம் வந்தோம்னா லேடிஸ் அவங்க ஃபேஸை அவங்களோட ஷால் இல்லைன்னா சாரியால் முகத்தை பாதி கவர் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. மாமனார் வீட்டுக்கு பெரியவங்க யாராவது வந்தால் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற அவங்க மரியாதையாக நினைக்கிறாங்க. நம்ம எல்லாரும் வரலாறுல படிச்சிருப்போம். அந்த காலத்துலலாம் கணவன் இறந்துட்டா மனைவியும் கூடவே அதே நெருப்பில் உளுந்து இறந்துடணும்னு அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக. ஸோ அதுக்கு ஒரு கேட்டு, இதுதான் அதோட என்ட்ரி பாயிண்ட்டு. ஸோ ராஜாக்கள் போரில் இறந்துட்டா அவங்களோட உடலை இங்கே தான் கொண்டு வந்து எரிப்பாங்களாம். அப்படி எரியும் போது அதே தீயில மனைவியும் விழுந்து இறந்துருவாங்களாம். ஸோ இதுக்கு பேர் தான் சத்தி கேட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த பசுமையாக இருக்குது பாருங்கள், இந்த இடம் முதல்ல குழியாக தான் இருந்திருக்கு. இங்கே தான் நெருப்பு மூட்டி உடலை எரிச்சிருக்காங்க. அதே தீயில அவங்களோட மனைவியும் குதிச்சு இறந்துருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் தான் சத்தி கேட்டு. இதுக்கு ஒரு கேட்டே வச்சுருக்காங்கன்னா பாருங்கள் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்குன்னு. பட் எப்போ இந்த இடம்லாம் கவர்மெண்ட் அண்டர்டேக் வந்துருச்சோ இந்த குழியெல்லாம் மூடி எல்லாமே கார்டன் மாதிரி மாற்றிட்டாங்க. ஸோ நமக்கு இப்போ இது நல்லா பசுமையாக தான் தெரியுது. ஒரே ஒரு போர்டு மட்டும் வச்சுருக்காங்க சத்தி பாயிண்ட்டு. ஸோ இதோட நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடியுது. இங்கே நம்ம விஜயஸ்தம்ப் பார்த்தோம், சமதீஸ்வர் கோயில் பார்த்தோம், ஜோஹர் நடந்த இடம் பார்த்தோம், அடுத்தது சத்தி பாயிண்ட் பார்த்தோம். இதெல்லாம் முதல் பாயிண்ட்ல இருந்த விஷயங்கள். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த முக்கியமான இடத்துக்கு போய் பார்ப்போம் என்ன இருக்குன்றத. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எந்த பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம்னா பத்மினி பேலஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சொன்ன கதையில் முக்கியமான கேரக்டரே பத்மினி தான். ஸோ அவங்க வாழ்ந்த இடத்த தான் பார்க்க போகிறோம். ஸோ பத்மினி பேலஸ்க்கு போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகிறதே ரொம்ப டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. பாருங்கள் எல்லாமே நல்லா பச்சை பசேன்னு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்த பக்கா மெயின்டெனன்ஸ். இதுதான் பத்மினி பேலஸோட என்ட்ரி. இங்க ஒரு கல்வெட்டு வச்சிருக்காங்க பத்மினி பேலஸை பத்தி பாருங்க. ராணி பத்மினி அண்ட் பத்மாவதி ரெண்டு ஒருத்தங்க தான். அவங்களோட இன்னொரு பேர் தான் பத்மாவதின்றாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த பேலஸ் எதுக்காக கட்டப்பட்டிருக்குன்னா இங்கே வருஷத்தில் 4 மாதம் பயங்கர வெயிலாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை பெய்யும், அப்புறம் குளிர்காலம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அந்த 4 மாதம் அந்த வெயிலோட சூட்டை ராணியால் தாங்க முடியாததுக்காக அவங்களுக்கு தண்ணிக்கு நடுவில் ஒரு மெஹல் கட்டியிருக்காங்க. அந்த மெஹலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு ரெண்டு சைடும். இதுக்கு பேர் சம்மர் பேலஸ் அண்ட் ஜல் மெஹல்னு சொல்கிறாங்க. ஸோ சம்மரில் ராணி வந்து இங்கே தான் தங்குவாங்க, அதனால இதுக்கு பேர் சம்மர் பேலஸ். ஸோ இங்கே தான் ராணி பத்மினியோட ஃபேஸை அலாவுதீன் கில்ஜி கண்ணாடியில் பார்த்ததாக சொல்லப்படுது. ஸோ அந்த இடத்தையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.
இப்போ நம்ம பார்க்குற இந்த இடத்துக்கு பேர் தான் மர்தானா பாட்டான். இங்கே தான் ராஜ்புத் சோல்ஜர்ஸ் இந்த மேலோட பாதுகாப்புக்காக இங்கே தான் நிற்பாங்களாம். ஸோ அவங்களுக்காக கட்டப்பட்ட இடம் இது. ஆக்சுவலி நம்ம கேட்ட கதை எல்லாமே மல்லிக் முகமது ஜெயசின்றவர் எழுதின கதை தான். ஸோ அவர் எழுதினதை வச்சு தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ராணியோட ஃபேஸை வந்து பார்க்குறதுக்காக கில்ஜி வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு. ராணியோட ஃபேஸை வந்து ரிஃப்ளெக்ஷனில் கண்ணாடியில் பார்த்துருக்காங்கன்ற கதையே நமக்கு தெரியும். பட் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து கற்பனை பண்ணி அப்படி எழுதியிருக்காரு. அந்த காலத்தில் அதுவும் 1303 கண்ணாடின்றதை ஒன்றே கண்டுபிடிக்கல. அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்ணாடியில் எப்படி பத்மாவதியோட ஃபேஸை கில்ஜி பார்த்துருக்க முடியும்? அவர் வந்துட்டு நிஜமாலே அவங்க ஃபேஸை பார்க்கறதுக்கு இங்கே வரல. அவங்க இந்த சித்தோர்கர் ஃபோர்ட்டை கையாண்டாதான் இங்கேருந்து அடுத்தது சவாய் மாதப்பூரை கையாள முடியுன்றதுக்காக தான் சித்தோர்கரை கைப்பற்ற வந்தாங்க. ராணியோட முகத்தை பார்க்கறதுக்கு வரலன்றது இன்னொரு கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் பத்மாவதி படத்துக்கு அவ்வளோ எதிர்ப்பு வந்துச்சு. ஸோ கில்ஜி சித்தோர்கர் ஃபோர்ட்டை கைப்பெறாமல் அடுத்து சவாய் மாதப்பூரை கைப்பற்ற முடியாது. அதனால தான் சித்தோர்கருக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டார். இதில் ராணி பத்மினிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு இன்னொரு கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பல கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. எது உண்மைன்றது நமக்கு தெரியல. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, அங்கே தான் வந்துட்டு விளையாடுவாங்களாம். உட்காந்து பல்லாங்குழி, தாயம், அந்த மாதிரி ஆட்டங்கள் அந்த காலத்தில் விளையாண்டுட்டு இருக்காங்க. விளையாடுறதுக்காக கட்டப்பட்ட இடம் இது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா, அலாவுதீன் கில்ஜி ஒரு இடத்துல நின்றுட்டு ராணியோட ரிஃப்ளெக்ஷன் கண்ணாடியில் பார்த்தாங்கன்னு சொல்லப்படுற அந்த இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இங்கே தான் வந்துட்டு அலாவுதீன் கில்ஜி வந்துட்டு நின்னாராமா. அங்கே இருந்து தான் கண்ணாடியில் பார்த்தாங்க ரிஃப்ளெக்ஷன்றது சொல்லப்படுது. ஸோ அந்த இடத்த நம்ம போய் பார்க்கலாம். பாருங்க, இது ஒரு ரூம் மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த ஜன்னல்லேருந்து தெரியுதுல, அதுதான் வந்துட்டு பத்மினி பேலஸ். அந்த காலத்தில் ஏசி ஃபேன்லாம் இல்லாததுனால அவங்களுக்கு வெயில் தெரியக்கூடாதுன்றதுக்காக தண்ணிக்கு நடுவில் அவங்களுக்கு மட்டும் ஒரு பேலஸை கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த படிக்கட்டு தெரியுது பாருங்க, அந்த படிக்கட்டில் தான் ராணி பத்மினி உட்காந்துருந்தாங்களாம். அவங்களோட நிழல் அந்த தண்ணியில் பட்டு இங்கே அலாவுதீன் கில்ஜி நம்ம நிற்கிற இந்த இடத்துல தான் நின்றுட்டு இருந்தாராம். எப்படி நின்றுட்டு இருந்தானா, அந்த பக்கமாக டேர்ன் பண்ணி நின்றுட்டு இருந்திருக்காரு. மேலே அந்த ஓட்டையா தெரியுது பாருங்க, அங்கே தான் கண்ணாடி இருந்திருக்கு. ஸோ அவங்களோட நிழல் அந்த தண்ணியில் பட்டு அந்த கண்ணாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகி தான் ஃபேஸ் தெரிஞ்சிருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த காலத்தில் கண்ணாடியே இல்லை அப்படின்ற பட்சத்தில் எப்படி கண்ணாடி வந்துச்சுன்ட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ சொல்லப்படுற இடம் இதுதான். நடுவில் கில்ஜி நின்றுட்டு இருந்திருக்காரு, ரெண்டு சைடு சோல்ஜர்ஸ் நின்றுட்டு இருந்திருக்காங்க. ஸோ தட் அவர் கண்ணாடியில் பார்க்காம திரும்பி பார்த்தா அவங்க கழுத்தை வெட்டிடுவோன்ற ஒரு கண்டிஷனோட தான் அலாவுதீன் கில்ஜியை கூப்பிட்டு வந்திருக்காங்க. பாருங்க இந்த பேலஸ் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ஸோ இதுதான் அந்த சம்பவம் நடந்த இடம். நம்ம என்ட்ரன்ஸில் பார்த்தது ஜென்ஸ் டிபார்ட்மெண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது லேடிஸ் டிபார்ட்மெண்ட்டாக. இதுதான் சர்வன்ட் குவார்ட்டர்ஸ்ன்றாங்க. இங்கே தான் வந்துட்டு சேவகம் பண்ணுறவங்கலாம் தங்கிட்டு இருப்பாங்களாம். அவங்களுக்கான கட்டப்பட்ட குவார்ட்டர்ஸ் தான் இது. அதே மாதிரி இதுதான் வந்துட்டு ஜன்னல். ஸோ இந்த வழியாக ராஜா ராணிங்க கடந்து போகும்போது இந்த ஜன்னல் வழியாக தான் பூ தூவி வரவேற்பாங்களாம். ஸோ அதுக்காகவே கட்டப்பட்டது தான் இந்த ஜன்னல்லாம். ஸோ இங்கே தான் வந்துட்டு அவங்களோட சேவகங்கள்லாம் இருந்திருக்காங்க. இந்த ஃபோர்ட் மேலே நிறைய அட்டாக்ஸ் நடந்திருக்கு. அதனால மேலே இருக்கிற ரூஃப் எல்லாம் வந்துட்டு காணோம். ஸோ இங்கே ஞாபகார்த்தமாக நம்ம வேணால் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இந்த இடம்லாம். பட் எல்லாமே அழிஞ்சு போயிருக்கு.
இதான் அந்த மக்கள்லாம் யூஸ் பண்ண கழிவறை, கேட் போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. இந்த இரும்பு கேட்லாம் கவர்மெண்ட் இப்போ போட்டிருக்கான். இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக மரக்கதவுகள் தான் இருந்துச்சான். இந்த இடத்துல தான் ஃபுல்லாக வெப்பன்ஸ்லாம் வச்சுருப்பாங்களாம். போருக்கு ரெடி ஆகும்போது இங்கேருந்து கிளம்பி போவாங்களாம். அந்த இடம் தான் இதுன்றாங்க. இப்போ நம்ம பத்மினி பேலஸை சுற்றி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஒரு வியூ பார்த்துடலாம். நம்ம வரும்போது 7 கேட்டு பார்த்தோம் இல்லையா, அது ஆக்சுவலி பேக் என்ட்ரன்ஸ் ஆமாம். இதுக்கு ஒரிஜினல் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வேறு இடத்துல இருக்குன்றாங்க. அதை பார்க்க தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். அங்கேயும் 7 கேட் இருந்துச்சாமா. அது அழிஞ்ச காரணத்தினால தான் அதுக்கப்புறம் வந்த ராஜாக்கள் இதை கட்டியிருக்காங்கன்னா. இப்போ நம்ம அதை பார்க்க தான் போய்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி சாயங்கால டைம் ஆயிடுச்சு. சூரியன் அஸ்தமனம் ஆக போகுது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது வியூன்னு. இதுதான் இந்த மேலோட மெயின் என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டு. ஏன்னா இதுதான் ஈஸ்ட் சைடில் நோக்கி இருக்கிறதுனால சன்ரைஸ் இங்கே தான் ஆகும். ஸோ சூரஜ் போல் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸாக இருந்திருக்கு 7லேருந்து 13ஆம் நூற்றாண்டு வரை. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தா அந்த 7 கேட்டு ராணா கும்பு வந்துட்டு அதுக்கப்புறம் கட்டியிருக்காரு சொல்கிறாங்க. நம்ம என்ட்ரன்ஸில் பார்த்த 7 கேட்டும் 1433 ராணா கும்பா கட்டினதுன்றாங்க. அதுக்கு முன்னாடி வர இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. 7th செஞ்சுரியில் சித்ரங்கத் மோரி ராஜா இந்த கேட்டை தான் மெயின் என்ட்ரன்ஸாக கட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் 7 என்ட்ரன்ஸ் கேட் இருக்குது. எல்லாமே சிதைக்கப்பட்டிருக்கு. இப்போ ராணி பத்மினி தீக்குண்டத்தில் இறங்கி உயிரை விட்டுட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அலாவுதீன் கில்ஜி உள்ளே வந்து அந்த கடுப்பில் ஃபுல்லாக கேட்டையும் அடித்து நொறுக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த எல்லா கேட்டும் சிதைக்கப்பட்டிருக்கு. இப்போ இங்கேருந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த க்ரீனிஷாக ஃபுல்லாக இது எல்லாமே பேட்டில் ஃபீல்டாக இருந்திருக்கு. யுத்தம் நடக்கிற இடமா இருந்திருக்கு அந்த காலத்தில். இப்போ ஃபுல்லாக அங்கே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே யுத்தகல பூமியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வால்லாம் எப்படி கட்டிருக்காங்கன்றதை பாருங்கள். இந்த வால்லெல்லாம் ஓட்டையாக இருக்குது பார்த்தீங்களா. யுத்தம் நடக்கும்போது யாராவது உள்ளே நுழையணும்னு நினச்சாங்களாம், மேலேருந்து சுடுதண்ணி எண்ணெய் எல்லாத்தையும் அந்த ஓட்டை வழியாக கீழே ஊற்றி விடுவாங்களாம். கீழே ஊற்றி விடும்போது எதிராளிகள் வழுக்கி கீழே விழுந்துருவாங்க. அவங்களோட அந்த குதிரை யானை எல்லாமே வழுக்கி விழுந்துருன்ற காரணத்துக்காக இந்த ஒரு ஷேப்பில் கட்டி வச்சுருக்காங்க. இப்போ தான் கீழெல்லாம் கல் பதிச்சிருக்காங்க, முன்னாடிலாம் அது இல்லை. ஸோ இந்த மாதிரி எண்ணெய் தண்ணியெல்லாம் மேலேருந்து கீழே ஊற்றும் போது எதிராளிங்க விழுந்துருவாங்க. அதுக்காக இப்படி ஒரு ஷேப்பில் பிளான் பண்ணி கட்டி வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கேருந்து 7 கேட் இருக்கான், எல்லாமே உடைக்கப்பட்டிருக்கான். அதே மாதிரி இந்த மலைக்கு கும்பகர்ண மலைன்னு ஒரு பேர் இருக்கான். ஏன்னா பார்த்தீங்கன்னா கும்பகர்ண படுத்து தூங்குற மாதிரியே இருக்குமா இதோட ஷேப்பு பார்க்க. ஸோ லோக்கல் பப்ளிக் இவங்க கும்பகர்ண மலைன்னு சொல்லுவாங்களாம். இங்கே பாருங்கள், அந்த கேட்டை கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முள்ளாக பதிச்சு வச்சுருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன் அந்த மலையை பார்த்தீங்கன்னா. ஸோ இதுதான் பேட்டில் ஃபீல்டு. இவ்வளோ பெரிய இடத்துல போர் நடந்திருக்கு. இதெல்லாம் நம்ம படத்தில் தான் பார்த்துருக்கோம், நேரில் பார்க்கும்போது வியப்பாக இருக்குது. இப்போ இங்கே ஃபுல்லாக ட்ரைபல் பீப்புள்ஸ் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே மெயின் விவசாயமே சீத்தாப்பழ விவசாயம் தான். ஸோ அதில் விவசாயம் பண்ணி அந்த சீத்தாப்பழத்துலேருந்தே பல பொருட்கள் வேறு தயாரிக்கிறாங்களாம். அதோட ஃபேக்ட்ரியும் நடுவில் தான் இருக்குது. இப்போ தொற்று காரணத்தினால அதுவும் க்ளோஸாக இருக்குது. இல்லைனா நம்ம அதையும் போய் பார்த்துருந்துருக்கலாம்.
எதிராளிகள் இங்கே வரும்போது யானையில் வந்து கதவை உடச்சிடக்கூடாதுன்றதுக்காக இந்த கதவுல ஃபுல்லாக இந்த மாதிரி ஷார்ப்பான எட்ஜஸோட பதிச்சிருக்காங்க. ஸோ தட் எந்த ஒரு யானையும் வந்து மோதுனா விபத்து உண்டாகும். ஸோ எவ்வளோ பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க பாருங்கள், இவ்வளோ பெரிய கதவு. ஸோ இதுதான் சித்தோர்கட் ஃபோர்ட்டோட மெயின் என்ட்ரன்ஸாக இருந்திருக்கு. இது எல்லாமே விவசாயம் பண்ணுற இடம் தான். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டவர் ஆஃப் ஃபேம். இது 13th செஞ்சுரியில் ஜிஜாசா ஜெயின்ன்றவர் கட்டியிருக்காரு. இது எதுக்காக கட்டினாங்கன்னா ஜெயினிசத்தை க்ளோரிஃபை பண்ணுற விதமாக தான் இதை கட்டியிருக்காங்க. இதோட கேட்டும் க்ளோஸ் பண்ணியிருக்கு. மொத்தம் இதில் 6 ஃப்ளோர் இருக்குது. இந்த டவர் 1301 கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதாவது டவர் ஆஃப் விக்டரியை விட 150 வருஷம் முன்னாடியே கட்டப்பட்ட ஒரு டவருன்றாங்க. இதோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75 ஃபீட் இருக்குன்றாங்க. இது பக்கத்துலேயே ஒரு ஜெயின் கோயிலும் கட்டியிருக்காங்க. ஸோ ஜெயினிசத்தை பிரதிபலிக்கிற வகையில் தான் இந்த ரெண்டுமே கட்டப்பட்டிருக்கு. டவர் ஆஃப் ஃபேமோட என்ட்ரன்ஸ் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால அது எப்போவுமே க்ளோஸில் தான் இருக்குமா, யாரையும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்களாம். பக்கத்தில் வந்து சோம்நாத்தோட டெம்பிள், அதுவுமே க்ளோஸில் தான் இருக்குது. இப்போ நம்ம ரொம்ப சாயங்காலம் வந்ததுனால எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வெளியே இருந்து தான் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ டவர் ஆஃப் ஃபேமும் பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கிளம்பலாம். இப்போ வழியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏரியாவை நாங்கள் பார்த்தா இதில் போர்டு மட்டும் ஒன்று வச்சுருக்காங்க. என்ன வச்சுருக்காங்கன்னா நகீனா பஜார்னு வச்சுருக்காங்க. அந்த பக்கமும் இதே மாதிரி ஒரு ரோ இருக்குது, அது மோத்தி பஜார்னு வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் அந்த காலத்தில் மார்க்கெட்டாக புழங்கின இடமா. இங்கே தான் வந்துட்டு விற்பாங்களாம். மோத்தி பஜார்னா முத்துக்கள் விற்கிற இடம், நகீனா பஜார்னா நகைகள் விற்கிற இடம். ஸோ நம்ம ஊர் ஜுவல்லரி ஷாப் மாதிரி அந்த காலத்தில் இதுதான் வந்துட்டு கடைகளாக செயல்பட்டுருக்கு. இப்போ எல்லாம் அழிஞ்சிருக்கு. பட் எப்படி இருக்குன்றத பாருங்கள். இந்த நம்ம இப்போ பார்க்குறது மோத்தி பஜார். எழுதியிருக்கு பாருங்கள் மோத்தி பஜார்னு. இப்போ நம்ம தங்கம் முத்துக்கள் எல்லாம் எவ்வளோ பாதுகாப்பாக விற்பனை செய்கிறாங்க. பட் அந்த காலத்தில் பாருங்கள், இதை பார்த்தா நமக்கு என்ன தெரியுது, எவ்வளோ செழிப்பாக இருந்திருக்குன்றது புரியும். இங்கே மெயின் விவசாயமே சீத்தாப்பழம் விவசாயம் தான். ஸோ அதுலேருந்து இவங்க என்னெல்லாம் தயாரிக்காங்கன்றதை காட்டுறதுக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. என்ட்ரன்ஸில் நம்ம பார்த்து அந்த சுரங்கப்பாதையோட வியூ தான் போட்டிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே தான் ராணி பத்மினிக்கெலாம் சாரீ வந்துட்டு நெய்வாங்களாம். அது என்ன மாதிரினா, அந்த சாரியை துவைச்சிங்கனாலே நல்ல வாசனை வருமாம்மா. அந்த சாரீ இங்கே விற்பனை இன்னும் நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி இங்கே கம்பளி தயாரிக்கிறாங்க. அந்த கம்பளி எப்படி இருக்குன்னா, அந்த கம்பளி விரித்து நீங்கள் படுத்திங்கன்னா உங்களுக்கு கை கால் வலி, எந்த உடம்பு வலியும் வராதான். எல்லா டாக்டர்ஸும் இங்கேருந்து தான் அவங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறாங்கன்றாங்க. பட் இங்கே வந்துட்டு நமக்கு ஷூட் பண்ண அலோவ் பண்ணல. அவுட்டிங்னு வந்தால் எதுவும் சாப்பிடாம இருக்க முடியுமா? அதான் இப்போ நம்ம ஒரு மோர் குடிக்க போகிறோம். இவரை வந்துட்டு நாங்கள் போன வருஷமே பார்த்தோம். இவர் எவ்வளோ சந்தோஷப்படுறாருன்றது இவர் பேசுகிறத கேட்போம். वही है कि अलग है, मैं समझ पा रहा हूँ सर, आप वही थे, आपका पूरा फैमिली आया था भिलवाड़ा से। क्यों नहीं सर, आपको नहीं कैसे भूलेंगे, आपने हमारा नमक खाया है. இவரோட உப்பை நாங்கள் போன வருஷம் சாப்பிட்டோமா, அதனால எங்களை இன்னும் மறக்கலன்றத ஹிந்தியில் சொல்லிட்டு இருக்காரு. अरे ये मेरे पुराने दोस्त हैं. இவர்கிட்ட மோர் கஞ்சி ரெண்டுமே ரொம்ப ஃபேமஸ். அதை இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இவர் இங்கே ஒரு 13 வருஷமாக கடை வச்சுருக்காரு. காசு இல்லாமல் வரவங்களுக்கு ஃப்ரீயாகவும் சர்வீஸ் பண்ணுறாரு. வேற லெவல். இதில் மோர், வெங்காயம், அரிசி எல்லாம் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது.
மோர்லாம் போட்டுருக்காங்க உள்ள, சூப்பராக இருக்குது. மோர் சொன்னால் வேறு லெவல், எல்லாமே சூப்பராக ஒரே வாரத்தில் சொல்லுவாங்க. நல்லா சுற்றி முடிச்சு வந்த களைப்பில் தம்பி எல்லாத்தையும் ஒரு வெட்டிட்டு இருக்காரு. அது வரைக்கும் சுற்றி இருக்கிற ஒரு வியூவை பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் ரொம்ப ஆசைப்படுறாரு நம்ம காணொலியில் வரணும்னு. எவ்வளோ சிரிச்ச முகமாக போஸ் கொடுக்காரு பாருங்கள், ஃபோட்டோஜெனிக் ஃபேஸு. இதுதான் கும்பமஹல். இதுக்குள்ளே உங்களை சுற்றி காட்ட முடியல, ஏன்னா இது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது நம்ம நெக்ஸ்ட் விலாகில் கண்டிப்பாக பார்க்கலாம். இதான் ராணா கும்பமஹல். அது மட்டும் இல்லாமல் நார்மல் டைமில் இங்கே நைட் லைட் அண்ட் சவுண்ட் ஷோ நடக்கும். இப்போ தொற்று காரணத்தினால அதையும் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாம் சுற்றி முடிச்சாச்சு. இதான் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு மறுபடியும் வந்துட்டோம். இங்கேருந்து கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் சித்தோர்கோடோட வியூ அவ்வளோ அழகாக தெரியுது. எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பாருங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது. இப்போ நம்ம வந்ததே 3 மணிக்கு மேலே தான் வந்தோம். அதனால தான் அந்த கும்ப மேலே சுற்றி காட்ட முடியல, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் விலாகில் கண்டிப்பாக உங்களுக்கு கும்ப மேலே சுற்றி காட்டுறேன். இங்கே நம்ம சுற்றி பார்க்க வரணுன்னா கரெக்ட் டைமிங் பார்த்திங்கன்னா இந்த மழை சீசன் இல்லைன்னா குளிர் சீசனில் தான் வரணும். வெயில் காலத்தில் வந்தால் மண்டே பிளந்து வாங்கிடும் வெயில், சுற்றி பார்க்கவும் முடியாது. ஸோ ஒரு மதியானத்துக்கு மேலே வந்தீங்கன்னா கொஞ்சம் கிளைமேட் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா பார்த்துட்டு போகலாம். இப்போ அந்த மலை தெரியுதா, அங்கே இருந்தால் நம்ம இறங்கிட்டு இருக்கோம் கீழே. இவ்வளோ தூரம் வந்துட்டு எதுவும் சாப்பிடாம போனால் எப்படி? வாங்க வழியில் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு கேட்டு வழியாகவும் எக்ஸிட் ஆகிட்டு இருக்கோம். இங்கெல்லாம் நம்ம சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் கிடைக்காது. இந்த மாதிரி வண்டிங்க தான் இங்கே எல்லாமே. ஸோ இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு தயிர் பூரி ஆர்டர் பண்ணியிருக்கோம். தஹி பூரின்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பூரிக்குள்ளே வெங்காயம், உருளைக்கிழங்கு, புதினா சட்னி, இனிப்பு சட்னி, மிக்சர், தயிர், அப்புறம் சாட் மசாலா எல்லாம் ஆட் பண்ணி தயிர் பூரி ரெடியாக இருக்குது. டேஸ்ட் பண்ணலாம். தம்பி இப்போ எப்படி இருக்குன்றத ரியாக்ஷன்லேயே சொல்லுவார் பாருங்க. தயிர் பூரி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பானிபூரி ட்ரை பண்ணுறாப்புல. நம்ம ஊர்லலாம் பானிபூரி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு தனியாக தந்துடுவாங்க. இங்கெல்லாம் அப்படி இல்லை, அப்படியே தண்ணியோட கோதி தருவாங்க. எடுத்து நம்ம கப்புன்னு வாயில் போட வேண்டியது தான். ஸோ பானிபூரி தஹிபூரி சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாவ் பாஜி சாப்பிட்லான்னு வந்துச்சு. பட் இங்கே வந்து மஞ்சூரியன் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. சரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கோம். எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வெங்காயம் கொஞ்சம் கோஸ்லாம் போட்டு வதக்குறாங்க. இப்போ இதில் அரைச்ச தக்காளி சேர்க்குறாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணுறாங்க. இப்போ இதில் மிளகா தண்ணி மாதிரி சேர்க்காங்க கொஞ்சம் காரத்துக்கு.
கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறாங்க இதில். இப்போ இவர் இதில் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறாரு. ஸோ தட் ஒரு திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்காக. வீட்டிலேருந்தே மஞ்சூரியன் பால்ஸ்லாம் செஞ்சு கொண்டு வந்துட்டார் போல். அதையும் ஆட் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணுறாங்க. இன்னொரு ஒயிட் பவுடர் ஏதோ போடுறாரு, மேபி அஜினோமோட்டோன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லா சாஸையும் சேர்க்குறாங்க. டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், அப்புறம் கொஞ்சம் வினிகர் சேர்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். கடுகெண்ணெய் ஸ்மெல் தான் பயங்கரமாக வருது. எப்படி இருக்க போதோ தெரியல. மோஸ்ட்லி இங்கெல்லாம் கடுகெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம ஊரில் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் மாதிரி. அதுக்காகவே கொஞ்சம் நான் வெளியே சாப்பிடவே மாட்டோம் இங்கே, ஏன்னா நமக்கு கடுகெண்ணெய் அவ்வளோ பிடிக்காது. இங்கே இதே மாதிரி பர்கரு, பீஸா, நூடுல்ஸ் எல்லாமே இருக்கு போல். நூடுல்ஸை சௌமீன் தான் இங்கே சொல்லுவாங்க. பட் சௌமீன் வந்துட்டு வெளியே நான் நிறைய இடத்துல சாப்பிட்டு பார்த்ததில் எல்லாமே கடுகெண்ணெய் தான். அது ஃப்ளேவரே டிஃப்ரெண்ட்டாக மாற்றி விட்டுருது. ஸோ நமக்கு அவ்வளோ பிடிக்கிறதில்ல. ஸோ இங்கே மஞ்சூரியன் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். தம்பி தான் எப்படியும் சாப்பிட்டு பார்க்க போகிறாரு. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு போல். ஓரளவுக்கு திக்காக வந்துருச்சு. இப்போ இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. மேலே கொஞ்சம் மைனஸ் போடுறாங்க. நல்லா சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்றத டேஸ்ட்டு நம்ம தம்பி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாப்பில். எங்கள் சந்தோஷனை வேறு லெவலில் காமெடி பண்ணுறாங்க. ஓஹோன்னு சொல்ல முடியாது, பிரமாதம் தான். பிரமாதம் கூட இல்லை, இல்லை ஏதோ ஒரு மாதிரியான ஸ்மெல் அடிக்கிறேன். ஏதோ நினச்சி வாங்க, ஏதோ மாதிரி இருக்கு. எங்களுக்கு கடுகுன்னு தெரிஞ்சதுனால நாங்கள் முன்னாடியே எஸ்கேப் ஆகிட்டோம். தம்பி மாட்டிக்கிட்டாப்புல. வாயில் போடும்போது ஒரு மாதிரி இருக்கு. ஆந்தி ஹோல் கடைசியில் அந்த காலிஃப்ளவர் டேஸ்ட் வரும்போது ஓகே. இப்போ தெரியுது அந்த ஸ்மெல் என்னன்ட்டு. கடுகெண்ணெய் கடுகெண்ணெய் சில பேருக்கு தான் முடியும், எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எங்கள் அக்கா வேறு பாகுபதி தெரிவிச்சா, அது எப்படி இருக்குதுன்னு தெரியல. சாப்பிட்டு சொல்கிறோம். அட்லாஸ்ட் தம்பி கண்டுபிடிச்சிட்டாப்புல கடுகுன்னு. இங்கே எல்லாமே மோஸ்ட்லி கடுகுனில் தான் இருக்கும். அதனால தான் நாங்கள் எஸ்கேப் ஆகிட்டோம். தம்பி ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சாப்பிட்டுட்டு இருக்காப்புல. நெக்ஸ்ட் பாவ் பாஜியும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா பட்டர்லாம் போட்டு டெம்ப்டிங்காக இருக்குது பார்க்கவே. பட் டேஸ்ட் எப்படி இருக்குன்றது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். தம்பி நெக்ஸ்ட் டேஸ்ட் பண்ண போகிறாப்புல.
கடுகெண்ணெயில் பண்ணதுனால அது வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு அந்த கடுகெண்ணெய் சும்மாவே பிடிக்காது. ஸோ அதே எனக்கு பிடிக்கல. அடுத்து நம்ம சாப்பிட்ட பாவு பாஜி அது நல்லா இருந்துச்சு. செம சூப்பர். இதுதான். இனி வேறு எங்கேயாச்சும் போகிற வெளில ஏதாச்சும் ஒரு கடை இருந்தால் நம்ம பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பாதாம் ஷேக் கடைக்கு வந்திருக்கோம். தம்பி பாதாம் ஷேக் ட்ரை பண்ண போகிறாப்புல. பாவம் இதுதான் இருக்கிறதே ஃப்ளாப்பு. இந்த பாதாம் ஷேக் எப்படி இருந்துச்சுன்னா அவரால் குடிக்கவே முடியல. எவ்வளோ கம்பல் பண்ணாலும் காரில் போகிற வழியில் தூக்கி போட்டுட்டோம். உலகத்திலேயே பாதாம் ஷேக் புளிச்சு போயிருக்கிறதுனா அது இங்கே மட்டும்தான். தயிரில் பண்ண மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே நீங்களே புரிஞ்சுக்கோங்க இது எப்படி இருக்குன்னு. இதுக்கு மேலே நான் பெருசாக எதுவும் சொல்ல விரும்பலை. இப்போ நம்ம நிம்பேராக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு. இங்கே வந்துட்டு ஐஸ்கிரீம் பார்லர்லாம் கிடையாது நம்ம ஊர் மாதிரி. இந்த மாதிரி தான் வண்டியில் ஐஸ்கிரீம் விற்பாங்க, அங்கங்கே இருக்கும். இதுதான் எங்களோட ஃபேவரட் ஐஸ்கிரீம் வண்டி. இங்கே என்னெல்லாம் ஃப்ளேவர் இருக்குன்றதை உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் வாங்க. இப்போ நம்ம அவர்கிட்டே எவ்வளோ ஃப்ளேவர்ஸ் இருக்குன்னு கேட்டுக்கலாம். ஃப்ளேவர்ஸ் मिलते हैं यहाँ पर 10 फ्लेवर है. अमेरिकन, गुलकंद, केसर पिस्ता, राजभोग, चॉकलेट, पान, ऑरेंज, वेनिला, स्ट्रॉबेरी, बाकी बादाम शेक है, रबड़ी है, फालूदा है और फालूदा में रोज टेस्ट है. में क्या है? अच्छा शेक में शेक बादाम शेक है, रबड़ी है, फालूदा है, मस्तानी शेक है, चॉकलेट शेक है. चॉकलेट में थिक शेक भी मिल जाएगा और बाकी लस्सी है, फ्रूट सलाद है, अंजीर शेक है. हम आपके फ्लेवर्स देख सकते हैं? बिल्कुल. என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இருக்குன்றத சொன்னாங்க. ஸோ இப்போ எல்லா ஃப்ளேவரையும் நமக்காக காட்டுறாங்க. இங்கே அதே மாதிரி ஐஸ்கிரீம் ரேட்டும் ரொம்ப அதிகம்லாம் இல்லை. ஒரு ஸ்கூப் 10 ருபீஸ்க்கு தருவாங்க. ஒரு கப்பில் வச்சு தருவாங்க. இல்லைனா கோன் கேட்டிங்கன்னா கோன்லேயும் தருவாங்க. திருப்தியாக சாப்பிட்டு போகலாம். 10 ருபீஸ்க்கும் இருக்குது, 20க்கும் இருக்குது. பெரிய பெரிய ஐஸ்கிரீம் பார்லர்ஸ்லாம் இருக்க மாதிரி இதெல்லாம் டாப்பிங்ஸ், என்ன டாப்பிங்ஸ் கேட்குமோ எல்லாமே போட்டு தருவாங்க. இது வந்துட்டு ஷேக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ரபடி, லஸ்ஸி, இது வந்து அமெரிக்கன் சாக்லேட், இது வந்து பானு, இது வந்து குல்கந்து, இது சாக்லேட்டு, இது ஆரஞ்சு. இந்த 5 ஃப்ளேவரையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். உட்காந்து சாப்பிடுவோம். என்னோட பர்சனல் ஃபேவரட் இது அமெரிக்கன் சாக்லேட், வேறு லெவல். இது வந்து சாக்லேட். சாக்லேட் வந்து ஸ்பெஷலாக எதுவும் இல்லை, சூப்பராக இருக்கும். பர்சனலாக எனக்கு சாக்லேட் பிடிக்காது. ஆரஞ்சு, பட் ஆரஞ்சோட அந்த பஞ்ச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, இந்த மூணு நம்ம சாப்பிட்டாச்சு. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் கொஞ்சம் சொல்லுவாங்க குல்கந்துன்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த குல்கந்த்னாலே உங்களுக்கு இந்த ரோஸ் பெட்டல்ஸில் செய்வாங்க. இந்த நார்த் இந்தியாலாம் வந்து இந்த பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பீடாவில் இந்த ரோஸ் பெட்டல்ஸில் ஒன்று போடுவாங்க, ஒரு ஜாம் மாதிரி. அதில் செஞ்சது சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டு இதுவரை நீங்கள் இது கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல. நம்ம இந்த பீடா இருக்குல்ல, பீடா டேஸ்ட்டில் ஒரு ஐஸ்கிரீம். வேறு லெவல், ஃபுல் அண்ட் ஃபுல் பீடா டேஸ்ட். எப்படி பண்ணாங்கன்னு தெரியும், சான்ஸே இல்லை. ஐயோ இவ்வளோ கப்பு இருக்குது, எடுக்க வர மாட்டேங்க. நம்ம இதில் என்னோடய பர்சனல் ஃபேவரட் நான் பிக் பண்ணுவேன்னா இந்த 3 வேறு லெவல். அமெரிக்கன் சாக்லேட், பீடா, குல்கந்த் வேறு லெவல். முடிஞ்சால் சந்தர்ப்பம் கிடைச்சா வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு 5 ஃப்ளேவரை ட்ரை பண்ணி பார்த்தோம். சாக்லேட் மட்டும் இங்கே யாருக்குமே அவ்வளோவா பிடிக்கல. ஸோ மற்ற எல்லா ஃப்ளேவருமே செம்மையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் எங்களோட ஆல் டைம் ஃபேவரட் ஃபலோடா ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கோம், வாங்க. நாங்கள் எல்லாம் சேர்ந்து காலி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குன்னு ட்ரை பண்ணோம்.
இது வந்துட்டு அதே பாதாம் ஷேக் ஐஸ்கிரீம் போட்டு தராங்க. நாங்கள் வாங்கலை, ஏன்னா ஆல்ரெடி ஒரு பாதாம் ஷேக் வாங்கி அனுபவப்பட்டதுனால. இது வேறு யாருக்கும். நம்ம ஃபல்லோடா இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், முதல்ல சேமியா ஆட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இதில் பேசில் சீட்ஸ் ஆட் பண்ணுறாங்க. நம்ம சப்ஜா சீட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல அது. நம்ம இப்போ கேசர் பாதாம் ஃப்ளேவர் கேட்டிருக்கோம். ஸோ ஃப்ளேவர் ஆட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இதில் இப்போ ரபடி ஊற்றிருக்காங்க. ரபடின்றது என்னென்னா, பாலை நல்லா சுண்ட காய்ச்சி திக்காக ஸ்வீட்டாக பண்ணுவாங்க, அதுதான் ரபடி. ரபடி ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. இதில் இப்போது ஒரு நல்லா 2 ஸ்கூப் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணுறாங்க. ஃபைனலாக இதில் டாப்பிங்ஸ் ஆட் பண்ணுறாங்க. முந்திரி, பாதாம், செர்ரி அப்படின்னு நம்ம என்ன டாப்பிங்ஸ்லாம் கேட்குறோமோ எல்லா டாப்பிங்ஸுமே ஆட் பண்ணுவாங்க. நல்லா ரிச்சாக இருக்கும் இது சாப்பிடவே. ரொம்ப ரேட்லாம் இல்லை, ஜஸ்ட் 60 ருபீஸ் தான். 60 ருபீஸ்க்கு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போகலாம். மேலே ஃபைனலாக ஃப்ளேவர் ஆட் பண்ணுறாங்க. அவ்வளோதான், நம்ம ஃபல்லோட ரெடி. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக ரிச்சாக இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. வேற லெவலில் இருக்குது. சூப்பர். आगे लगे मिलोगी यार. अरे ये अच्छा लगा. अनुजा ये क्या और बादाम शेक दो. இப்போ வேறு எதாவது ட்ரை பண்ணுவோம். இது வேறு லெவல், சத்தியமாக சான்ஸே இல்லை. செம்ம டேஸ்ட். வேறு எதாவது ட்ரை பண்ணுவாங்க. இப்படிதான் வந்தோம். இங்கே லஸ்ஸி இல்லையா, சரி இதோட நம்ம நிறைய பண்ணிக்கலாமா? எனக்கும் வயிறு நிறைஞ்சிச்சு. முடிஞ்சால் இந்த பக்கம் வாங்க. தேங்க்யூ. ஸோ இதான் எங்களோட ஃபேவரட் ஐஸ்கிரீம் கடை. ஐஸ்கிரீமும் ஃபுல்லாக டவுன், நல்ல திருப்தியாக சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் எங்கே போகலாம்? வயிறு முட்டை எல்லாம் தின்னாச்சு. அட்லாஸ்ட் எங்கே போனால் சோடா கடைக்கு. இங்கே சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி மிஷினில் வச்சு பண்ணுவாங்க. வேறு லெவலில் இருக்கும். நிறைய ஃப்ளேவர் இருக்குது. எக்கச்சக்க ஃப்ளேவர் இருக்கும். அதுலேயும் குறிப்பிட்டு எனக்கு ஜீராங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதை ட்ரை பண்ணலாம். 2-0 देखिए. ஃபஸ்ட்டு எல்லா கிளாஸ்லேயும் ஒரு லெமனோட ஜூஸை புழிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன ஃப்ளேவர் கேட்குறோமோ அந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணுறாங்க. ஃப்ளேவர் ஆட் பண்ணிட்டு ஒரு பாட்டிலில் தண்ணி பிடிச்சி ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷரில் அதை சோடாவாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் சோடாவை ஆட் பண்ணிட்டு ஒரு சால்ட் ஆட் பண்ணுறாங்க. சால்ட் ஆட் பண்ணோடனே அப்படியே புஷ்ஷுன்னு நுரைச்சி வருது. உடனே அதை நம்ம குடித்தோன்னா சூப்பராக டைஜஸ்ட் ஆயிரும். ஸோ நீங்களே பாருங்கள் இப்போ இதை எப்படி பண்ணுறாங்கன்னு. இதோட ரேட்டும் ரொம்ப அதிகமான இல்லை, ஒரு கிளாஸ் 10 ரூபா. ஸோ இப்போ எல்லா கிளாஸும் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக இப்போது நம்ம கையில் கொடுத்துட்டு இதில் சால்ட் ஆட் பண்ணுவாங்க. இந்த சால்ட் எப்படின்னா பல சால்ட்டோட மிக்சருன்றாங்க. இப்போ நுரைச்ச உடனே தம்பி குடிச்சிட்டாப்புல. ஜீரா வேறு லெவல். இது வயிற்றுக்கு ரொம்ப நல்லதும்பாங்க. உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல.
ஆனால் டேஸ்ட்டு சான்ஸே இல்லை. இதெல்லாம் தான் இங்கே அவைலபிளாக இருக்க சோடா ஃப்ளேவர்ஸ். ஆரஞ்சு, ஜீரா, பிளாக் கரண்ட், லெமன், ரோஸ், மின்ட் அப்படின்னு எல்லா ஃப்ளேவரும் இருக்குது. நம்ம என்ன ஃப்ளேவர் கேட்குமோ அவங்க ஆட் பண்ணி தருவாங்க. இதோட நம்ம vlog முடிஞ்சது. இன்றைக்கி நம்ம எங்கெங்கே போனோம்னு ஒரு சின்ன ரீகேப் மாதிரி சொல்கிறேன். நம்ம ஃபோர்ட்டுக்கு போனோம், அப்புறம் வர வர பானிபூரி சாப்பிட்டோம், அப்புறம் நம்ம மஞ்சூரியன் சாப்பிட்டோம், அப்புறம் ஐஸ்கிரீம் 5 வெரைட்டி மட்டும்தான் காமிக்க முடிஞ்சது. யூஸ்வலாக அங்கே 40 வெரைட்டி இருக்குமா. கொரோனானால இப்போ வெறும் 10 வெரைட்டி தான் வச்சுருக்காங்க. நம்ம அதுலேயும் 5 வெரைட்டி தான் வாங்கி சாப்பிட்டோம். ஏன்னா சாப்பிட முடியல. அதுக்கப்புறம் லஸ்ஸி இருக்கான்னு கேட்டோம், பட் லஸ்ஸி இல்லை. அது இன்னொரு நாள் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த சோடா பார்த்தோம். எஸ்பெஷலி சோடா வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம ஊர் மாதிரினா சோடா இருக்காது. அதான் மிஷின் வந்து இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க மிஷின் இருக்கா, பாட்டிலில் தண்ணி ஊற்றி அதில் கேஸை ஃபில் பண்ணி தான் பண்ணுவாங்க. வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த அதுவும் ஸ்பெஷலாக இந்த ஜீரா ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கெல்லாம் சோடா கிளாஸில் எடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஒரு மசாலா மாதிரி கலக்குவாங்க. அந்த மசாலா என்னென்னா 12-17 வகையான பொடியை ஒன்றா அவங்களே வீட்டில் உட்காந்து மிக்ஸ் பண்ணி அந்த மிக்சரை தான் போடுவாங்க. அது வந்து ரெடிமேட்லாம் கிடையாது, சூப்பராக இருக்கும். ஸோ இதோட நம்ம vlog முடிஞ்சுது. அதே மாதிரி இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டோட மொட்டை மாடி சூப்பராக இருக்கும். சுற்றி பாருங்க, லைட்டிங். ரொம்ப பெரிய ஊர்லாம் கிடையாது, ஒரு சின்ன ஊர் தான். இந்த ஊர் எதுக்கு ஃபேமஸ்ன்னு கேட்டிங்கன்னா சிமெண்ட்டுக்கு தான் ஃபேமஸ். இங்கே எக்கச்சக்க சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு சிமெண்ட் டஸ்ட்டும் இங்கே நிறையா இருக்கும். பட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் நல்ல ஊர், சின்ன ஊர். அந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி மாலு, டிராஃபிக்கு, பொல்யூஷன் அந்த அளவுக்குலாம் இருக்காது. சூப்பராக இருக்கும். போகிறதுக்கு முன்னாடி மேலேருந்து இந்த ஊரோட வியூ பாருங்கள். சின்ன ஊர் தான், நைட்டில் சூப்பராக இருக்கும். லைட்டெல்லாம் போட்டு அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரியும் நல்லா ஜகஜோதியாக லைட் இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட். பாருங்கள், இது நிம்பேராவோட வியூ ஃப்ரம் அவர் மொட்டை மாடி, அப்படி தான் சொல்லணும். இந்த ஜெகஜோதியாக லைட் எரியுது பாருங்கள், அது ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி. இங்கே ஊர் ரொம்ப குட்டி ஊர் தான், பட் செம்மையாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும், அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம். இங்கே எல்லாமே கிடைக்கும், கிடைக்காதது எதுவும் இல்லை. பச்சை பசேன்னு நல்லா நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகலாம். அந்த தூரத்தில் ஒரு ஒயிட் கலரில் தெரியுது பார்த்தீங்களா, நம்ம போகும்போது காட்டினல JKCL டெம்பிள்ட்டு, அதுதான் அந்த JK டெம்பிள் தான். அது ஃபுல்லாக ஒயிட் மார்பிள்லேயே செஞ்சுருக்காங்க. பல வருஷம் ஆயும் இன்னும் புதுசாக மெயின்டைன் பண்ணுறாங்க. முடிஞ்சால் ஒரு நாள் அங்கேயே vlog எடுக்கலாம். ஸோ இவ்வளோ தூரம் இவ்வளோ நேரம் எங்கள் கூட ட்ராவல் பண்ண எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி. இந்த vlog உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களை மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா. லவ் யூ ஆல். பாய், டேக் கேர். என்ன தம்பி, சுத்தி பார்த்து வாய் அடிச்சு போயிட்டியா? ஆமாப்பா, சான்ஸே இல்ல சார், வேற லெவல். இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே எனக்கு புல்ல அரிச்சிருச்சு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இன்னும் 2 விஷயம் தெரிஞ்சது. அது என்னன்னா, இது யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் வேறையா. அது மட்டும் இல்லாம இதோட மொத்த சுற்றளவு எவ்வளவுனா 691.9 ஏக்கர். ஏ அப்பா, எவ்வளவு பெரிய இடம், சான்ஸே இல்ல. பாரு, நீங்களும் இதெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்ல நல்ல vlog நம்ம சேனல்ல நீங்க வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சிம்பிளி பானுப்ரியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் உங்களுக்கு சீக்கிரம் வந்த உடனே உங்களுக்கு வந்து சேரணும்னா பெல் பட்டனை அமுக்குங்க. அதேதான்.